ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நான் ஒரு 1 மந்த் பிளான் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசித்தேன். ஸோ அந்த வீடியோ உங்களில் யாருக்கா ஒருத்தருக்காவது பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி டேட் ஃபஸ்ட்டு 1ஆந்தேதி, நமக்கு 28th எக்ஸாம். ஸோ இடையில நமக்கு 26 நாட்கள் இருக்குது. இன்றைக்கி டே சேர்க்கலைன்னா 27வது நாள் நமக்கு எக்ஸாம். 25 டேஸ் பிளான் போட்டிருக்கேன். ஸோ ஏற்கனவே படித்தவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ரிவிஷன் பிளான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தமிழ் ஃபஸ்ட்டு நம்ம தமிழை 5 டேஸாக பிரித்து எப்படி முடிக்கலாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 5 டேஸில் 6th 7th 8th புக் நல்லாவே சுற்றி சுற்றி அட்டை டு அட்டை நல்லாவே படிச்சிருங்க. செகண்ட் 5 டேஸ் 9, 10 அண்ட் ஓல்டு புக். அடுத்த 3வது செட்டில் 5 டேஸ் 11th 12th அண்ட் ஓல்டு புக். இதுலேயே பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே ஒன் டைம் படித்து முடிச்சிருவோம். 6, 7, 8, 9, 10, 11, 12 ஓல்டு புக்ஸ் எல்லாம் வந்துருச்சு. 15வது நாள்லேருந்து 20வது நாள் அந்த 5 டேஸ் ரிவிஷன் பண்ணணும். ஹோல் எல்லாமே ரிவிஷன் பண்ணணும். சிறப்பு தமிழில் நம்ம சிலபஸ் ஏரியா கவர் பண்ணிக்கோங்க. கடைசி 5 நாட்கள் எல்லாமே சிறப்பு தமிழ், ஓல்டு புக், 6 to 12 புக் எல்லாமே ரிவிஷன் பண்ணிக்கோங்க. சரியா? தமிழ் இந்த மாதிரி. அப்புறம் மேக்ஸ் பார்த்தீங்கன்னா டெய்லி 1 hour படிக்கணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். கரண்ட் அஃபேர்ஸும் டெய்லி 30 minutes to 1 hour பார்க்கணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் அதே மாதிரி தான், டெய்லி 30 minutes to 1 hour பார்க்கணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தா தான் நமக்கு ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட் தெரியும். ஸோ எதுக்கு நம்மளை குழப்புறதுக்காகவே ஒரே மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய நமக்கு புரிஞ்சுக்க முடியும். ஸோ ரெகுலராக நீங்கள் பார்த்துட்டே வந்தீங்கன்னா டிஎன்பிசியோட ட்ரிக்ஸ், நம்மளை எப்படியெல்லாம் யோசிக்க வைப்பாங்க, சுத்த விடுவாங்க, இதெல்லாம் உங்களுக்கு புரியும். சரியா? கரண்ட் அஃபேர்ஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸும் ஸ்டடி வித் தர்ஷினி இந்த சேனல் நான் பார்ப்பேன். நமக்கு டைம் இருக்கும்போது டெய்லி ஒரு 1/2 hour எடுத்து பாருங்கள். இதில் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் அவங்க கொடுப்பாங்க. லாஸ்ட் ஒரு 5 மாத கரண்ட் அஃபேர்ஸாவது பார்த்துட்டு போகணும். ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் இப்போ நிறைய வருது. ஸோ அதனால் இதுவும் முக்கியம். அதுக்கப்புறம் ஜிஎஸ் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு 7 டேஸில் யூனிட் 4, யூனிட் 5 ஃபுல்லாக பார்த்துடலாம். செகண்ட் நான் ஏற்கனவே படிச்சிருந்தா தான் இது நமக்கு பண்ண முடியும். அதனால தான் நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு 7 டேஸ் யூனிட் 4, யூனிட் 5, செகண்ட் 7 டேஸில் யூனிட் 3, யூனிட் 6, லாஸ்ட்டு ஜாகிரஃபி வச்சுருக்கேன். ஜாகிரஃபியோட இந்த யூனிட் 4, யூனிட் 5 ரிவிஷன் வச்சுருக்கேன். அதனால தான் இது 5 டேஸ். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த ஜாகிரஃபி அண்ட் இந்த யூனிட் 3, யூனிட் 6 இதை கடைசி 5 டேஸ் போட்டுட்டேன். ஸோ இது எல்லாமே ரிவிஷன்லேயே வந்துடும். ஸோ இது ஃபஸ்ட்டு ஒரு 7 டேஸ் படிப்போம். செகண்ட் 7 டேஸ் இது படிப்போம். தேர்டு பார்த்தீங்கன்னா இந்த 2 ரிவிஷன் வந்துடும் கூடவே ஜாகிரஃபி. ஃபோர்த்து இந்த 2 ரிவிஷன் கூடவே ஜாகிரஃபி ரிவிஷன். இது 24 டேஸ். இது போகவும் ஒரு 2 டேஸ் இருக்கும். இதில் நீங்கள் இதில் எல்லாம் நோட்ஸ் எடுத்து வச்சது எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. ஸோ சயின்ஸ் நான் இதில் இன்க்ளூட் பண்ணலை. நான் ஏற்கனவே வேர் டு ஸ்டடியில் சொல்லியிருப்பேன். சயின்ஸ் நிறைய வரும். படித்தவங்க ரிவிஷன் பண்ணுங்கள். படிக்காதவங்க 10th சயின்ஸ் புக் மட்டுமாவது பார்த்துக்கோங்க. நான் அதனால தான் இதில் சயின்ஸ் காமிக்கலை. இதுதான் ஃபைனல் 1 month பிளான். உங்களுக்கு வேணும்னு சொல்லுங்கள், நான் பிடிஎஃப்பும் ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? நிறைய பேர் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் புக்கில் தான் படிக்கணுமா இல்லை எப்படி படிக்கிறதுன்னு கேட்டிங்க. லாஸ்ட் மினிட் ஆயிடுச்சு, இனி புக் வாங்கி நம்ம கவர் பண்ணுவோமான்னா அது நமக்கு தேவையில்லாத செலவு அப்படின்னு சொல்லலாம். எல்லாம் கவர் பண்ண முடியுமான்னு கேட்டால் புக் வாங்கினா அது நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். கவர் பண்ணுவோமான்னு தெரியல. ஸோ நான் ஈஸியாக உங்களுக்கு வெப்சைட்டில் காமிக்கிறேன். இந்த மாதிரி tnpsc.gov.in இந்த வெப்சைட் போயிட்டீங்கன்னா வெப்சைட் ஓப்பன் ஆயிரும். இதில் டிஎன்பிசி கீழே இந்த மாதிரி அப்ஜெக்டிவ் டைப் இருக்கும். இதுக்குள்ளே போங்க. இந்த ஆல் இருக்கு பாருங்கள். இந்த ஆல் சூஸ் பண்ணோன்னா இயர்ஸ், நமக்கு எந்த இயர் வேணுமோ அந்த இயரோட கொஸ்டின் பேப்பர் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் 2025 எடுத்துக்கிட்டிங்கன்னா 2025 நடந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் வரும். இதுவரை 4 எக்ஸாம் நடந்திருக்கு. இந்த 4 எக்ஸாமில் இந்த டென்டேட்டிவ் ப்ளூ கலரில் இருக்கும், டென்டேட்டிவ் கீழே. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வந்துடும். இதை நீங்கள் இப்போ டச் பண்ணால் போதும், கொஸ்டின் பேப்பர் வந்துடும். அவ்வளோதான். ஸோ கொஸ்டின் பேப்பர் பார்க்குறது ஏன் முக்கியம் அப்படின்னா, ஒரு கொஸ்டினை எந்தெந்த மாதிரிலாம் கேட்கலான்னு கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்டே இருந்தால் தான் நமக்கு புரியும். அந்த ப்ராக்டிஸ் செக்ஷனுக்காக தான் நம்ம கொஸ்டின் பேப்பர் பார்க்குறது. 2024க்கு போகணும். இதில் போயிட்டு 2024 போயிட்டோன்னா 24ல் நடந்த எல்லா கொஸ்டின் பேப்பருமே வந்துடும். டென்டேட்டிவ் கீழே சூஸ் பண்ணிங்கன்னா கொஸ்டின் பேப்பர் ஓப்பன் ஆகும். இது ஃபைனல் ஆன்சர் கீ. இந்த டென்டேட்டிவில் நீங்கள் படிச்சுட்டு இருக்கும்போது ஏதாவது
இல்லையே இதுக்கு இந்த ஆன்சர் வராதேன்னு உங்களுக்கு குழப்பமா இருந்ததுன்னா ஃபைனல் ஆன்சர் கீழே எடுத்து பார்த்து செக் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் அது. சரியா? லாஸ்ட்டு நம்ம ஒரு 7, 8 இயர்ஸ் உள்ளது வர பார்த்து வச்சாலே போதும். ஓரளவுக்கு நல்ல ஐடியா இருக்கும். லாஸ்ட் ஒரு 7 இயர்ஸோட கொஸ்டின் பேப்பர்ஸ் நீங்கள் பார்த்தாலே போதும். இப்போ தான் நான் புதுசாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நான் படிக்க போகிறேன் பார்க்க போகிறேன் அப்படின்றவங்க லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸோடதையாவது பாருங்கள் போதும். அதில் வந்து மெயினாக நீங்கள் எடுத்தோன்னே இந்த குரூப் 1ஓடது குரூப் 2ஓடது அதெல்லாம் பாருங்கள். இந்த டெக்னிக்கல் எக்ஸாம் இதுலலாம் ஜிஎஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் பாருங்கள். நம்ம இந்த குரூப் 4ஓடதை காட்டியும் 2 எக்ஸாமுக்கு அதை பார்க்குறது பெட்டர். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஸோ 1 மந்த் பிளான் பார்த்தோம். அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எப்படி பார்க்கணுன்னு பார்த்தோம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.